ஸோ ட்ரெய்லரோட அந்த ஸ்டார்டிங்கில் எக்ஸ்மேனோட அந்த ஒரு மேன்ஷனை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து ஒரு விண்டோ வழியாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு பவர்ஃபுல்லான லைட் பீம் வந்து அவரோட கண்ணிலே அடிக்குது. ஸோ அதை தாங்க முடியாமல் அவரோட ஃபேஸையே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறாரு. ஸோ அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டோட டெஸ்ட்ரக்ஷன் தான் அது. ஸோ இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே கன்ஃபார்ம் தான் போல. ஆல்ரெடி கிடச்ச ஒரு டிஸ்கிரிப்ஷன் படி டோபியோட யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்மேன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட யூனிவர்ஸை காப்பாற்றிருக்க வேண்டி. ஏன்னா டோபியோட யூனிவர்ஸும் எக்ஸ்மென்ஸோட யூனிவர்ஸும் இன்கர்ஷனுக்குள்ளே வந்து போகுது. ஸோ அதனால் அவங்க யூனிவர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி டோபியோட அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து பார்த்துட்ருக்காரு அந்த ஒரு இடத்துல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேஸையே வந்து கவர் பண்ணிக்கிறாரு. அது அந்த லைட் பீம்னால் மட்டும் இல்லை, ஒரு கில்ட்னாலையும் தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த யூனிவர்ஸில் இருக்க அந்த பீப்புளோட ஸ்க்ரீம் தான் வந்து அதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ எல்லாருமே அந்த ஒரு வழியில் கத்தும் போது அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் அந்த ஒரு கில்ட்டில் அவர் கண்ணை மூடி ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கார். ஸோ ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவோன்னு சொல்லி அவரோட கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூம் வந்து நீல் பண்ணியிருக்காரு, லைக் சூப்பர் ஹீரோ லேண்டிங் அந்த ஒரு போஸ்ட்டில். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எண்ட் ஆஃப் த டைம் லைன் மாதிரி இருக்குது, அதாவது வாய்டு மாதிரி இருக்குது. ஸோ மேபி வாய்டாகவும் இருக்கலாம். ஏன்னா டூம் வந்து லோக்கியை சர்ச் பண்ணி போகிறது தான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த மூவியாக இருக்க போகுது. ஸோ மேபி அவர் வந்து வாய்டுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அது லைட்டாக எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ் மாதிரியும் இருக்குது, வரல்ஸ் லெட்டரியாகவும் இருக்கலாம். மூவியை பார்த்தா தான் தெரியும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா டூம் வந்து அந்த இடத்துல வி ஷுட் பி ஃபேஸ்ட் வித் அன் அன்திங்கபிள் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவார். தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஏன்னா டூம் வந்து அவரோட ட்ரீம் வேர்ல்டான பேட்டில் வேர்ல்டை பில்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இந்த மல்டிவர்ஸில் எல்லா யூனிவர்ஸ்லேயும் சில ஷேட்டர்டு பீசஸ் வந்து தேவைப்படுது அந்த ஏர்த்தோடது. ஸோ மேபி அதனால கூட இந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் அவர் அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு வேண்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு டூம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா சூப்பர் ஹீரோஸ் டீம் கூடயும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு இடத்துல அவங்க எல்லாத்தையும் நம்ப வச்சு நான் ஒரு நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு அதுக்கப்புறமா இந்த வேர்ல்டை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்த ஷாட்டே நம்ம 616ஓட அவெஞ்சர்ஸ் டவர் வந்து காமிக்கிறாங்க, அதாவது சென்ட்ரியோட அந்த வாட்ச் டவர். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட தார் வந்து வராரு ஸ்பேஸ்ஷிப்பில். அந்த இடத்துல எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்து அசம்பிளாக இருக்காங்க ஒரே விஷயத்துக்கு வேண்டி, டூமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. அந்த இடத்துல தார் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறையா விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இதை விட பவர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பவர்ஃபுல்லான வாரியர்ஸை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அதாவது என் கேமை பற்றி சொல்லியிருந்திருப்பார். அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்து ஃபைட் பண்ண அந்த ஒரு ஸ்டோரியெலாம் சொல்லி எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு இடத்துல எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல டெக்னிக்கலி தார் தான் வந்து ஒரு லீடர் ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒரு மூவியில் தார், ரீட், ஸ்டீவ் இவங்க 3 பேர் தான் வந்து மேபி அந்த லீடர் ரோல் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு டிஸ்பிளே இருந்திருக்கும், அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 யூனிவர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க இன்கர்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிவர்ஸோட கோரை வந்து தனித்தனியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனுமே இருந்திருக்கும். ஸோ மேபி இவங்க எல்லாருமே சேர்ந்து 3 யூனிவர்ஸையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ண பார்க்குறாங்களோ. மேபி டூம் வந்து ட்ரிக் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த ஒரு 3 யூனிவர்ஸையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களால் இன்கர்ஷன் வந்து டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ், எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ் அண்ட் நம்மளோட 616 யூனிவர்ஸ், இந்த 3 யூனிவர்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்கர்ஷனுக்குள்ளே வந்து போகுது. ஸோ ஆல்ரெடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எக்ஸ்மேனோட யூனிவர்ஸுக்கு போய் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வேண்டி தான் ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து கேப், எலேனா பெலவா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அலாங் வித் ஹேர்பியும் வந்து அவங்க கூட வந்து போயிருக்கான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறக்குள்ளேயே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடக்குது. ஏன்னா புது ஆளுகள் வந்து அவங்க யூனிவர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சஸ்பிஷன் வரதான் செய்யும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் வந்து வேறு ஒரு யூனிவர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்பவே அவேராக இருக்காங்க. அதனால தான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துக்கு மோனிகா ராம்போ வந்து தான் அந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க தான் வந்து அந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த 2 யூனிவர்ஸ்க்குமே கனெக்ட் பண்ணுறது அவங்க ஒருத்தங்க தான். அது நம்ம மார்வல்ஸ் பார்த்த மாதிரி அவங்க அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்க்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தான் வந்து இது நான் வாழ்ந்த யூனிவர்ஸ் 616ஓட அவெஞ்சர்ஸ் தான் இவங்கனால நமக்கு எந்த த்ரெட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கேம்பிட் வந்து அந்த ஒரு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு இடத்துல டப்புன்னு அங்கே ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் அந்த விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த இடத்துல நேமர் கூட இந்த வக்காண்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவெஞ்சர்ஸ் கூட ஒன்றா ஃபைட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ மேபி அந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நேமருக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது வந்து நம்ம ட்ரெய்லர்லேயுமே சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வந்து நோட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு இடமே வந்து டெசர்ட் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு ஓஷன் தான். நேமோர் இருக்க அந்த ஒரு ஓஷன் தான். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மேபி அதை வந்து அட்டுமா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு மூவியில் மேபி அட்டுமாக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அட்டுமா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான், டம்மி பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த ஒரு மூவியில் எவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ஷாட்லேயே தார் வந்து டூமை வந்து ஃபேஸ் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு வராரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. நம்ம எக்ஸ்மெனோட மூவிஸில் அந்த ஸ்கூல் முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்க்க அந்த ஒரு வைப்பு தான் கொண்டு வருது. ஸோ மேபி அது எக்ஸ்மெனோட யூனிவர்ஸாக தான் இருக்கணும். அங்கே டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துக்கு தார் வந்து வராரு. அதாவது அந்த சென்டினல்ஸ் எல்லாருமே வந்து அழிச்சதுக்கப்புறமா டூமை வந்து ஃபேஸ் பண்ண வந்து தார் வராரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த இடத்துல தார் வந்து அவரோட ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே அந்த ஒரு தப்பை பண்ணாமல் டூமோட ஹெட்டுக்கு வந்து ஏம் பண்ணியிருப்பார். எத்தனை பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிங்க? டூமோட ஹெட்டுக்கு தான் வந்து அவர் ஏம் வச்சு அடிச்சிருப்பார். அந்த இடத்துல அவரோட 2 ஃபிங்கர்ஸ் வச்சு டூம் வந்து ஸ்டாம்பேக்கரை வந்து ஈஸியாக தடுத்திருப்பார். ஸோ டூம் வந்து ரொம்ப மோர் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் இந்த மூவியில் வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ அவரோட பவர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இது யூஸ் ஆகுதுன்னு காமிக்க போகிறாங்கன்னு தெரில, பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஷி அண்ட் கேம்பிட்டோட ஃபைட்டுமே வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ இதே கேம்பிட்டு தான் வந்து நம்ம டெட்பூல் உல்வரீனோட எண்டிங்கில் பார்த்துருப்போம். ஸ்லிங் போர்ட்டல் வழியாக ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரில, மேபி இந்த மூவியில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்லேயே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லோக்கி வந்து ஸ்டீவை வந்து பார்க்க போயிருக்காரு பாஸ்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா அந்த கர்டன்ஸும் அந்த பேக்ரவுண்டும் எல்லாமே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஸ்டீவோட டூம்ஸ்டே ட்ரெய்லரில் வர அந்த ஒரு வீடோட வைப்பு தான் வந்து கொடுக்குது. ஸோ அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போய் ஸ்டீவை வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ண வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல தான் அவர் வந்து அவரோட டிவியோட அந்த ஒரு ஐடி கார்டை வந்து காமிக்கிறாரு. ஸோ டிவியை டைம் வேரியன்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு கார்டை வந்து ஸ்டீவ் தான் வந்து வாங்கி பார்க்குறாரு. அந்த ஹேண்டை வந்து நோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு ரிங் இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் வந்து அது ஸ்டீவ் தான். லோக்கி வந்து ஸ்டீவ் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த யூனிவர்ஸ் தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் யூனிவர்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்தவன தான் டூம் வந்து அந்த ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகுறாரு. ஸோ அதனால தான் அந்த ஒரு விஷயத்தை ட்ராக் டவுன் பண்ணி இதுக்கெல்லாமே ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுக்க நினைக்கிறேன். ஸோ மூவியில் எப்படி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து டீமாக வந்து ஸ்ப்ளிட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரையுமே வந்து கேதர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த 2 பேர் திங்கும் சூஸ்டாமும் வந்து ஃபால்கன் அப்புறம் வின்டர் சோல்ஜர் கூட சேர்ந்து வக்காண்டாக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வக்காண்டன்ஸை வந்து பார்க்குறதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வேண்டி. ஸோ அதே மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ், கேப்டன் அமெரிக்கா, ஷாங்ஷி, எலனா பெலவா, ஹர்பி இவங்க எல்லாருமே சேர்ந்து எக்ஸ்மெனோட அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து போயிருப்பாங்க அவங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் எக்ஸ்மென் மேன்ஷனில் பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடக்க போகுது அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மென்ஸ்க்கும் நடுவில். ஸோ அந்த இடத்துல தான் டூமு வந்து சென்டினல்ஸ் வந்து இறக்கி விட போகிறான்னு நினைக்கிறேன். மேபி அந்த யூனிவர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கா இல்லை இவங்களோட கதையெல்லாம் தீர்த்து கட்டுறதுக்கான்னு தெரில. வக்காண்டாக்கு வந்தால் அந்த ஒரு இடத்துல நேமருக்கும் வக்காண்டன்ஸ்க்கும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவெஞ்சர்ஸ்க்கும் இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடக்க போகுது. அதை நம்ம ட்ரெய்லர்லேயே வந்து நோட் பண்ணியிருக்கலாம். இந்த டால்கன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம அவெஞ்சர்ஸ், வக்காண்டாஸ், அதுக்கப்புறமா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீடு, கேப், ஹர்பி, அப்புறம் ரீடுக்கு பின்னாடி ஷாங்ஷி இவங்க எல்லாத்தையும் வந்து ரீடு வந்து தடுத்துருப்பார்.
எலினாவை மட்டும் முன்னாடி அமிச்சு மிஸ்டிக் கட்ட கன்ஃபார்ம் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு. பட் ஆனால் அது அந்த ஒரு இடத்துல வந்து ஃபைட்டாக மாறுது. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து இறங்குறாங்க அந்த ஒரு ஃபைட்டில். ஸோ இந்த ஒரு ஃபைட்டுமே வந்து விஷுவலாக பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கட்ட கன்ஃபார்ம் பண்ண போகும்போது இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுக்கு போகும்போது அந்த ஒரு ஸ்டாஃபை வந்து தூக்கி போடும்போது அந்த ஒரு இடத்துல மிஸ்டிக் வந்து அந்த ஸ்டாஃபை பிடிச்சி பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க எலினாவா மாதிரி. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே ஆன்மேன் வந்து அவரோட பொண்ணு கேசி கட்ட ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஒரு குட் பை சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு மிஷனுக்கு வந்து போகிறனால இதுக்கப்புறம் அவர் வருவாதா வரமாட்டாரான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஆன்மேன் அந்த வேஸ்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். 5 years கழிச்சு தான் திருப்பியாக வந்து அவர் வந்திருப்பார் அந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க சீக்ரெட் வார்ஸில். யங் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி கிடச்ச அந்த டிஸ்கிரிப்ஷன் படி. அதுக்கடுத்த ஷாட்டில் ஜானி ஸ்ட்ராம் வந்து ஒரு பிளாண்டான ஒரு ஹேரோட யாரோ ஒருத்தர் வந்து ஹக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் பின்னாடியே வந்து நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்த அதே மாதிரி ஒரு லைட் பீம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல மேபி அது வந்து ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு பிளாண்ட் ஹேரோட அந்த டென்சிட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் அது சூஸ்டாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் சூஸ்டாம் வந்து கிடையாது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். ஃப்ராங்கை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி ஜானி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு அந்த ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த சீன்லேயே சைக்ளாப்ஸ் வந்து அவரோட அந்த பீமை வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து பண்ணுறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சென்டினல்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பிளரோட அந்த அந்த ஒரு மேன்ஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன அந்த பில்டிங்கோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ எத்தனை பேர் அதை வந்து நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபைட்டை வந்து கேம்பிட் வந்து தடுக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து எதுவுமே பண்ணாமல் தான் நின்றுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரீடேச்சர்ஸ் மட்டும் தான் யார் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எக்ஸ்பென்ஸ் எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அவெஞ்சர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து வேற ஒருத்தவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்னால தான் இந்த இடத்துல வந்து ஃபைட்டே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா சென்டினல்ஸ் எல்லாருமே வந்து அங்கே அட்டாக் பண்ணும்போது அவெஞ்சர்ஸும் சேர்ந்து ஃபைட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வருது அவெஞ்சர்ஸ் மேலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு தார் வந்து டூமை வந்து கன்ஃபர்ம் பண்ணுறாரு அந்த எக்ஸ்மனோட மேன்ஷன் முன்னாடியே. ஸோ அந்த இடத்துல தாருக்கும் டூமுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ இதுக்கப்புறமா தான் டூம் வந்து அவர் நினச்ச ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மூவியோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து டூம் வின் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த ஒரு பேட்டிலோட பில்ட் பண்ணி அவரோட அந்த ஒரு ட்ரீம் வேர்ல்டை அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் தார் வந்து அந்த பேட்டில் வேர்ல்ட்லேயே ப்ரே பண்ணி அந்த ஒரு இடத்துல இருந்து ஓடின் கிட்ட ப்ரே பண்ணி அவரோட பவர்ஸை ஃபுல்லாக வாங்கி அந்த இடத்துலையே ஓடின் ஃபோர்ஸ் தாராக வந்து மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவரோட பவரே வந்து பயங்கரமாக வந்து மாறுது. ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு லோக்கியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பெரிய டார்கெட்டே வந்து லோக்கி தான் வந்து இந்த ஒரு மல்டிவர்சல் கொலாப்ஸியை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து முடிச்சு கட்டிட்டா ஒரு செகண்ட்லேயே மல்டிவர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து டூம் இங்கே முடிக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயிலரோட லாஸ்ட் ஷாட் அந்த ஸ்பேஸில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஒரு ஷிப் வந்து நம்ம ஆர்பிட்குள்ளே வந்த உடனே தார் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அந்த ஒரு இடத்துல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்துருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு தார் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாரு யாருன்னே தெரியாமல். அந்த இடத்துக்கு ஸ்டீவ் வந்து தாரை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் தார் வந்து வந்து ஹாப்பியாகிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு வந்து சஸ்பிஷியஸ் ஆகிறாரு. அந்த இடத்துல வியால்மீரை வந்து தார் காமிக்கிறாரு. அதை வீல் பண்ண சொல்லி ஸ்டீவ் கிட்ட. ஸோ ஸ்டீவ் வந்து மியால்மீரை வந்து வீல் பண்ணதுக்கப்புறமா தான் தார் வந்து அது கேப்னே வந்து நம்புறாரு. ஆனாலும் ஒரு ஆள் அதை நம்ப முடியல. ஏன்னா என் கேமுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸ்டீவுக்கு என்னாச்சுன்னே வந்து தாருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ மேபி தார் வந்து ஸ்டீவ் இறந்துட்டாருன்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப சஸ்பிஷியஸ் ஆகிறார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி அது வந்து லோக்கின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா லோக்கி வந்து இதுக்கு முன்னாடியே கேப்போட அந்த ஒரு ஃபார்ம் வந்து எடுத்திருப்பாரு. என் கேமில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கூட வந்து இந்த இடத்துல வியால்மீரை காமிச்சு ப்ரூவ் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டீவோட பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ வித் ஒயிட் ஷேடில் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். மேபி அது ரீட் ரிச்சர்ட்ஸா இல்லைன்னா
ஜானி ஸ்டார்மாக தான் இருக்கணும். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான். ஏன்னா அவங்க வந்து ஜாக்கெட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் டூமோட பவரை வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணால் பயங்கரமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் ரூசோ பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. பொறுத்திருந்து பார்ப்போம் டூமோட பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. டூம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. அது வரைக்கும் ஜாலியாக இருங்க. ஹேவ் ஃபன் அண்ட் ஆல்சோ ஸ்டே அப்டேட்டட் ஃபார் more informations and videos about more films and series. So அது வரைக்கும் have fun. பட்டா